எல்லோருக்கும் வணக்கம். அடடா, ஒரு தங்கமான பையனை பிடிச்சி ஒரு குரங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு பேசுகிற மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட அமெரிக்கா அது தற்போது ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் பெரிய அளவில் சரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கே, இது என்ன கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் தான் இந்த டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 20% பக்கம் இறங்கிட்டு இப்போதைக்கு -10% பக்கம் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சைனாலிருந்து கால் வரும், அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு டேரிஃப் பற்றி பேசலாம் அப்படின்னா அந்த சைனாலிருந்து அவர் கூப்பிடவே இல்லை. இப்போ சைனா உள்பட அப்படின்னு ஒரு புது விஷயம் ஒன்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். நாங்கள் லேப்டாப்லேருந்து ஆரம்பித்து ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் ஒரு 20 எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுக்கு நாங்கள் விலக்கு அளிக்கிறோம் சைனா உட்பட அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. ஏங்க இப்படி பல்ட்டி அடிக்கிறீங்க, ஒரே மாதத்தில் அமெரிக்காவை டம்மி பீஸ் ஆக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பல பேர் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காரு? இப்போ எல்லாத்தினுடைய நோக்கம் எதில் இருக்குன்னா, அப்போ இது மாதிரி சில எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுக்கு விலக்கு அளிக்கிறீங்களே, சைனாலிருந்து ஏற்றுமதி வந்தால் கூட இறக்குமதி வந்தால் கூட, அப்போ அடுத்தது ஃபார்மா செக்டரில் நீங்கள் எதுவுமே கை தொடாமல் விட்டுருவீங்களா அப்படின்னு ஃபார்மா செக்டர் மேலே இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ முன்னணியில் இருக்க சில மிட் கேப் ஃபார்மா பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கெல்லாம் ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் இருக்குது. அதே மாதிரி லூப்பின் போன்ற பங்குகள்லாம் 6 மாதத்தினுடைய லோ ரேட்டில் இருக்குது. இது மாதிரி மிட் கேப் ஃபார்மா கம்புகள்லாம் ஃபோக்கஸில் வருமா? ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப் அவர்கள் 90 நாள் பாஸ் பண்ணியிருக்கார் டேரிஃப் கட்டணங்கள். இனி சைனா அவங்கள திருப்பி கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அவரு எதிர்பார்க்குறாங்க சைனா திருப்பி கூப்பிடுன்னு, அவர் கால் பண்ணவே மாட்டேங்கிறார். அப்போ அவருடைய கோபமெல்லாம் சரி, சைனா கிட்ட நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, நம்ம கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு 90 நாட்களுக்கு பிறகு சிறிய நாடுகளை பார்த்து இல்லை உங்களுக்கு டேரிஃப் கட்டணம் தொடர்கிறது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல போகிறாரா அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு இவர் இந்த மாதிரி சைனாவின் உட்பட லேப்டாப் டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு விலக்கு அறிவிச்சிருக்கிறதுனால அடுத்தது ஃபார்மா செக்டர்லையும் ஏதாவது எக்ஸம்ஷன் பண்ணி அதுக்கு ஃபேவராக ஏதாவது தகவல் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகளை நம்பு, எஸ்ஐபியை நம்பு, ஆனால் சிஎஸ்கே டீமை நம்பாதே அப்படின்ற மாதிரி அடித்து அதிரடியாக ஆடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகள் வரும்பொழுதும் மற்ற பெரிய தகவல்கள் வரும்பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் கண்டமேனிக்கு ஆடுவாங்க. சமீபத்தில் டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் வரும்பொழுது ஏகப்பட்ட தகவல்கள் இருந்தது. அந்த சமயத்தில் இந்த ஷேர் பெருசாக கீழேயும் போகல, பெருசாக மேலேயும் போகல ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஆனால் அடுத்த வாரத்தில் வரக்கூடிய ரிசல்ட்டுகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஐஆர்இடிஏ அப்படின்ற பங்கு, ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு, வாரி ரெனியூ போன்ற இது டாடா எல்சி போன்ற பங்குகள்லாம் சும்மா சாதாரண நாளையே 1% to 2-3% சும்மாவே வந்தாலே ஆடக்கூடிய ஆட்கள் தான் அவனுங்கெல்லாம். ஸோ தற்போதைக்கு இயர் லோல் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் ரிசல்ட்டின் போது எப்படி பண்ண போகிறான், 20% மேலேயா 20% கீழேயா? ஜிஎம் ப்ரூவரிஸ்னு ஒரு பங்கு, அவனுமே 52 வீக் லோவில் தான் இருக்கான். இதெல்லாம் கூட விடுங்க, இதெல்லாம் சும்மா டெய்லி பேசிஸில் சும்மா வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள். தகவல்கள் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி ஒரு 2-3 நாளைக்கு காமிக்கக்கூடிய பங்குகள் இருக்கான. ஒரு உதாரணத்துக்கு இந்த இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற பங்குகள்லாம் சமீபத்தில் ரிசல்ட்டுகள் வரும்பொழுது வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருக்கான். ஸோ இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்குனுடைய முக்கியமான லெவல் 2024 என்ன லெவலில் இருக்கானோ அந்த லெவலில் உளுந்து கிடக்கிறான். அப்போ இனி இந்த 1400 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபோசிஸ் ரிசல்ட் அடுத்த வாரத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்? பழைய ஹைக்கு இது போவானா, இல்லை உடச்சி இன்னும் கீழே போவானா அப்படின்னு ட்ரேடர்ஸ் எல்லாம் ரொம்ப நெர்வஸாக இருக்காங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான லெவலில் இருக்குது. நடுவில் எங்காவது நின்றுருந்தா கூட பரவாயில்ல, முக்கியமான இடத்துல இருக்கும்போது மிக முக்கியமான தகவல் அப்படின்றது இது போன்ற இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய பங்குகளுக்கு வருது. சமீபத்தில் மற்ற ஐடி கம்பெனி விட இவன் தான் விப்ரோ தான் சிவனேன்னு அவன் பாட்டுக்கு மேல் நோக்கி போய்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, மார்க்கெட் இறங்குறத பார்த்துட்டு இப்போ தாங்க பிப்ரவரி மாதத்துல தாங்க தன்னுடைய வீழ்ச்சியை ஆரம்பித்தான். 320 ரூபாயில் இருந்தவன் ஒரு ஷேருக்கு 100 ரூபா பக்கம் கீழே இறங்கி 230 நிற்கிறான். ஸோ அவனும் ஒரு மிக முக்கியமான போன வருஷத்தினுடைய லெவலில் நிற்கிறான். இனி இவன் என்ன பண்ண போகிறான், பெருசாக ஏதாவது ஏற போகிறானா அல்லது பெருசாக இறங்க போகிறானா, இவனுடைய ரிசல்ட் என்ன செய்யும் அப்படின்றது எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்குகள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக கவனிச்சுட்டு வாங்க. இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு கனவுல த்ரிஷா, நயன்தாரா வர்றதை விட தங்கம் தான் கனவுல வருது. ஏன்னா தங்கத்தினுடைய வளர்ச்சி
சமீபத்தில் அபாரமாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், ட்ரம்ப் அடித்த கூத்துக்களினால் கோல்டே ஓரளவுக்கு பெரிய அளவில் இறங்கினான். அதுக்கப்புறம் மிக அசால்ட்டாக 6% பக்கம் கோல்டு என்பது தற்போது 4 நாட்களில் ரெக்கவரி ஆயிருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் கோல்டு வந்து சாதாரணமான மக்கள்னாலேயே வாங்க முடிஞ்சுது. ஓகே, நல்லபடியாக கோல்டு வாங்கி சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ உலக அளவில் வந்து குளோபல் மார்க்கெட்ஸில் ரொம்பவுமே பிரச்சனையாக இருக்கிறதுனால பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்டு, பெரிய பெரிய கவர்மெண்ட், சமீபத்தில் கூட சைனா கண்டபடி கோல்டு வாங்கினதுனால தான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு 6% வளர்ச்சி என்பது நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு கோல்டு வாங்குறதுனால சாதாரண மனிதன் வந்து ஆபரணமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நேரத்தில் மிகப்பெரிய அளவில் முதல்லயே எல்லாம் 30-40 பவுன் எடுத்து வச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இப்போ போய் எடுக்கலாம்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்க தான் செய்யுது. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் உலக அளவில் பொருளாதாரத்தின் மேலே யாருக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, பெருசாக க்ரோத் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. அதனால தான் எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி கோல்டு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்னுடைய ஷேர் பிரைஸ் மிகப்பெரிய அளவில் கீழே இறங்குறதுக்கு மிக முக்கியமான 2 காரணங்கள் என்னென்னா, அவங்களுடைய லாபம் என்பது பெருசாக இல்லை. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சுமாராக கொடுத்துருந்தாங்க. 2வது, அவங்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் வந்து முரண்பாடுகள் இருந்தது. அதனால் 1000 கோடிக்கு மேலே ஏதாவது லாஸ் ஆகுமோ, பாதிப்பு வருமோ அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இந்த பங்கு மிகப்பெரிய அளவில் சமீபத்தில் கிராஷ் ஆயிருந்தது. அப்படி கிராஷ் ஆனதுக்கப்புறம் சரியாக ஒரு மாதம், போன மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த பங்கு தன்னுடைய சரிவை ஒரே கட்டத்துக்குள்ளே நிறுத்தி வச்சிருக்கான். மிகப்பெரிய அளவில் சரிவடைஞ்சு கொண்டே வந்துட்டு இருந்த பங்கு கடந்த ஒரு மாதமாக அவன் வந்து ஒரு ரொம்ப குறைவான ரேட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது தகவல் வர்றதுக்காக இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணுறது அப்படின்றது மார்க்கெட் வச்சுக்கிட்டு இருக்கா, அல்லது அந்த கணக்கு வழக்கினுடைய முரண்பாடுகள் முடிஞ்சு அதில் ஏதாவது தகவல்கள் வெளியே வருதா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக, ரொம்பவுமே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான் இந்த இண்டஸ்இண்ட் அப்படின்ற பேங்க்கு. ஸோ தற்போதைய நிலையில் இந்த ஷேரினுடைய விலை தன்னுடைய வீழ்ச்சியை நிறுத்தியிருக்கு. இனி அடுத்த கட்டமாக இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றது மறுபடியும் 2 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த Q4 ரிசல்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க, அதே மாதிரி அந்த கணக்கு வழக்கு முரண்பாடுகள் சம்பந்தப்பட்டதாக அமைத்த ஆய்வுகள் அதனுடைய முடிவில் என்ன சொல்லுது அப்படின்றதா 2 முக்கியமான தகவல். இந்த தகவலை வச்சுக்கிட்டு தான் இனி அண்ணாந்து மேலே பார்க்க போகிறானா இல்லை கீழே குமிஞ்சு பார்க்க போகிறானா. என்னையே அது கீழே குமிஞ்சு பார்த்தா ஒன்றும் ஆழமே இல்லை. ஏன்னா பல்வேறு பங்குகள் உச்சத்தில் இருக்கா. பழைய கோவிட் லெவல்லாம் குமிஞ்சு பார்த்தா கிட்டத்தட்ட 50-60% தள்ளி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீல. இவன் மேலே அண்ணாந்து பார்த்தா தான் பெருசாக இருக்குது. கீழே குமிஞ்சு பார்த்தா கோவிட்னுடைய லோ ஆல்ரெடி 300 ரூபா தான். ஸோ வரப்போறிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகளில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பங்காக இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்னுடைய ரிசல்ட் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. வீட்டம்மாக்கள்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்த்து குளி அப்படின்னு அட்வைஸ் பண்ணாமல் குளிச்சு விட்டால் நல்லாயிருக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த க்ரூட் ஆயில் அப்படின்றத எடுத்து பார்த்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம போர்ட்ஃபோலியோக்கு நல்லது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை தொடர்ந்து கீழே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அதன் மூலியமாக சில தலைவலிகள் வராமல் இருக்கும். அந்த வகையில் க்ரூட் ஆயில் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது கடந்த ஒரு வருடத்தினுடைய லோவில் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கான். நண்பர்களே, டாடா மோட்டரில் ஒரு பரபரப்பான தகவல் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த டாடா மோட்டர் பல மாதங்களாக தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல தகவல் வராதா அப்படின்ற மாதிரி டாடா மோட்டரில் பார்த்துட்டு இருந்தாங்க. சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி மேல் நோக்கி போகிறக்கு முயற்சி தான் இந்த டாடா மோட்டர். ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் அவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. அப்போ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனவன் தான் மறுபடியும் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக ரெக்கவரி ஆகலை. ஸோ இந்த சமயத்தில் டாடா மோட்டரில் என்ன ஒரு அருமையான தகவல் வருதுன்னா, பார்க்குறக்கே சும்மா ஃபாரின் கார் மாதிரி இருக்குது இந்த டாடா கர்வ் டார்க் எடிஷன் அப்படின்றது. அது வந்து கிட்டத்தட்ட 16,49,000க்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, நிறைய பேருக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது அடிக்கடி விடுமுறை என்பது சமீப காலமாக இருக்குது. அந்த வகையில் போன வாரத்தில் ஒரு நாள் லீவ் வந்ததுங்களா, மறுபடியும் அடுத்த வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை. ஸோ உலக அளவில் மிகப்பெரிய அளவில் இண்டெக்ஸ்கள் சர்வசாதாரணமாக 5%, 10% வாலட்டிலிட்டி காமிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி அடுத்த வாரத்தில் மறுபடியும் 2 நாட்கள் விடுமுறை வருது. இந்த சமயத்தில் சமீபத்தில் தான் ஒரு 10,000 கோடி பணம் போட்டாங்க ஃபாரினர்ஸ். அதுக்கப்புறம் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 34,641 கோடிக்கு விற்று தான் வச்சுருக்காங்க. 10 நாள் தான் ஆச்சு. இருந்தாலும் அவன் கேட்குறானா,
எங்கள் பேச்சை கேட்குறானா அப்படின்ற மாதிரி அமெரிக்கான்ட்டு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா அமெரிக்காவே கும்பா பாடிடுச்சு. பார்த்தீங்களா நண்பர்களே? இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அமெரிக்காவே நல்லா இருக்குது, பாண்டுகளே எங்களுக்கு 4 to 4.5% கிடைக்குதுன்ட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே அமெரிக்க பாண்டுகளையே நம்பிக்கை இல்லாமல் அங்கேயே பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க பாண்டுகளை பிடிச்சி விற்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் அவர்கள் பயந்துட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸம்ஷன் கொடுக்கறது, டேரிஃபை 90 நாள் நிறுத்தினதெல்லாம் முக்கிய காரணம் அமெரிக்க பாண்டுகளே விற்க ஆரம்பித்ததுனால தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் காண கிடைக்காத அரிய கண்காட்சி, அமெரிக்காவுடைய டாலர் இண்டெக்ஸ் 100க்கு கீழே போயிடுச்சு. நியாயத்துக்கு பார்த்தா, நேர்மைக்கு பார்த்தா இப்போ அமெரிக்காவனோட நம்மளோட பொருளாதாரம் என்பது ஸ்திரத்தன்மையாக தான் இருக்குது. அதனால் பேசாமல் இந்த எஃப்ஐஸ் இன்னொரு 10,000 கோடி போட்டு மார்க்கெட் இன்னொரு நிஃப்டியை அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு 1000 பாயிண்ட் ஏற்றி விட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். செய்வீர்களா அப்படின்ற மாதிரி நம்ம எஃப்ஐஎஸை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நண்பர்களே, ஒருத்தர் பயங்கரமாக வளர்ந்துட்டே போகிறான், நம்ம இன்னும் வளரலையே, அவனை பிடிச்சி கீழே இழுத்து விடுவோமா அப்படின்ற மாதிரி நினச்சோம்னா அது ரொம்பவுமே தப்பு தான். ஆனாலும் கீழேருந்து பார்க்குறவனுக்கு ரொம்ப மேலே போயிட்டே இருக்கிறத பார்க்குறதுக்கு ஒரு இம்சையாக தான் இருக்கும். சமீபத்தில் தான் இந்த சைனா டீப் சீக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அமெரிக்காவை போட்டு தள்ளிட்டான். ரெண்டாவது மறுபடியும் இப்போ இன்னொரு என்ன தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்திலேயே முதல் முறையாக மனுஷனோட சேர்ந்து ஓடக்கூடிய ஹியூமனாய்டு ரோபோட், அதை வச்சு மராத்தான் போட்டி நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதாவது முதல் முறையாக மனுஷங்களோட சேர்ந்து ரோபோட்டுகள் ஓடுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் ஒவ்வொரு துறையிலையும் முன்னணியில் இருக்கான். அவன் டீப் சீக் வெளியே விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்க இங்கே போய் நிறையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட சில வேலைகளை ஆரம்பித்தாங்க. ஆனால் அவன் ஆல்ரெடி முன்னோடியாக இருக்கான். கடைசியில் பார்த்தா இப்போ ஹியூமனாய்டு ரோபோட், அதாவது மனுஷங்களை மாதிரியே இயங்கக்கூடிய ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் கூட மராத்தான் போட்டி விடுற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டு போயிட்டான். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு பிரியாணி வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் போடலாமா இல்லை ஜொமேட்டோவில் ஆர்டர் போடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சைனா நல்லா வளர்ந்து போயிடுச்சு, நம்ம இங்கேருந்து அண்ணாந்து பார்க்குறோம். நம்மளுக்கு அது கொஞ்சம் இம்சையாக தான் இருக்குது. இனி என்ன பண்ணுறது? நண்பர்களே, சமீபத்தில் தொடர்ந்து ஒரு வருஷமாக இறங்கி கொண்டே இருந்த பங்குல இந்த ஏசிசி அப்படின்ற பங்கு ஒன்று. ஆனால் அந்த ஏசிசி பங்கு சமீபத்தில் ஒரு மாதமாக அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு ஏதோ கொஞ்சோண்டு சந்தோஷம் என்பதை இந்த இறங்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்லேயும் 8% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அது ஒன்று தான் அவங்களுக்கு சந்தோஷம். மற்றபடி ஒரு வருஷமாக இறங்கிட்டு ஏயா இப்போ தான் ஒரு மாதமே ஏறி இருக்கு, அதுக்குள்ளே கண்ணு போட வந்துட்டீங்களாயா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஃபார்மா கம்பெனிஸ் மேலே ஏதாவது ஃபோக்கஸ் வருமா, ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது எக்ஸம்ஷன் பற்றி பேசுவாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்னு ஒரு பங்கு, இந்த பங்கு வந்து போன குவார்ட்டரில் ரிசல்ட் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்துருந்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு ரொம்ப குறைவாக கொடுத்துட்டான். 600 கோடிக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு 132 கோடின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஏகப்பட்ட பேர் வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, வால்யூம் என்பது மிக அதிகமாக இருக்குது, ஆனால் ப்ரைஸ் என்பது கீழ் நோக்கி போயிருக்கிற சமயத்தில் நிறைய பேர் அதை வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அவன் Q4 ரிசல்ட் அப்படின்றது கொடுக்கக்கூடிய இந்த டைமில் வித்துட்டு போனவங்கெல்லாம் மறுபடியும் திரும்பி வர்ற மாதிரி ரிசல்ட் கொடுப்பானா இல்லை என்ன பண்ணுவான் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு வாலட்டிலிட்டியான பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் விழுந்ததுக்கப்புறம் 2-3 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்ற பேட்டர்ன் தான். அந்த வகையில் சமீபத்தில் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆன பேட்டர்ன்களில் இந்த சன் டிவி அப்படின்ற பங்கு ஒன்று. ஸோ இவனுடைய ரிசல்ட் இனி அடுத்தது எப்படி வரும், இனி அடுத்தடுத்து இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்த எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.